viewers, welcome to TAMIL360 TV. Belly fat எப்படி ஈஸியா குறைக்கணும் அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். First இந்த மாதிரி flat படுத்துக்கணும். அடுத்து நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லாம கை எதுமே ஊனாம left leg இந்த மாதிரி left leg மட்டும் தூக்கணும், எந்த சப்போர்ட்டும் இல்லாம. 1 2 3 4 5 6 7 8 9 10 எந்த சப்போர்ட் இல்லாம தான் தூக்கணும், இப்படி கையில ஊன கூடாது. அடுத்து ரைட் லெக் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 உங்களால கால் எவ்வளவு உயரமா தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்கலாம். அடுத்து அதே மாதிரி எந்த சப்போர்ட் இல்லாம ரெண்டு காலையும் தூக்கணும். பாருங்க இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெண்டு காலும் தூக்குறப்ப பாத்தீங்கன்னா அடிவயிறு நல்லா உள்ள இழுக்கும். ஸ்டார்டிங்ல சிரமமா இருக்கும், அதுக்கு அப்புறம் செஞ்சிட்டே இருந்தோம்னா பழகிடும். அதே மாதிரி கையை ஊனாம கழுத்து தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் 10 டைம்ஸ் தூக்கணும், அடுத்து ரைட் லெக் 10 டைம்ஸ் தூக்கணும், அதுக்கு அடுத்து ரெண்டு காலையும் அட் a டைம்ல தூக்கணும், எந்த சப்போர்ட்டும் இல்லாம. அதுக்கு அப்புறம் தலையை 10 டைம்ஸ் தூக்கணும். இப்போ அடுத்து போட் ஷேப், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெல்லி ஃபேட் சீக்கிரமா குறையிருக்கு. கையை ஊனாம காலையும் தலையும் அட் a டைம்ல தூக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த போட் ஷேப் எக்ஸசைஸ் பெல்லியை சீக்கிரமா குறைக்கும். அதே மாதிரி இந்த போட் ஷேப் எக்ஸசைஸ் செய்யறப்ப போட் ஷேப்லயே ஒரு 5 செகண்ட் இருக்கணும். அதாவது இப்படி இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான், பழக கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். இந்த 4 எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணணும். எப்பப்போ எவ்வளோ பண்ணணும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், எக்ஸசைஸ் முடிஞ்சது. இந்த 4 எக்ஸசைஸும் காலையில வெறும் வயித்துல பண்ணணும். உங்களுக்கு சீக்கிரமா பெல்லி ஃபேட் குறையணும் அப்படின்னா மார்னிங் 10 ஈவினிங் 10, அதாவது காலையில எந்திரிச்சோடனே 10 டைம்ஸ் இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் 5 to 6 குள்ள ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வாரம் காலையில 10 டைம்ஸ் ஈவினிங் 10 டைம்ஸ் இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணுங்க. செகண்ட் வீக் காலையில 20 டைம்ஸ் ஈவினிங் 20 டைம்ஸ் பண்ணலாம். தேர்ட் வீக் காலையில 30 டைம்ஸ் ஈவினிங் 30 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமமே 60 டைம்ஸ் தான், அதையும் பிரிச்சு தான் பண்ணணும், சேம் டைம் பண்ணக்கூடாது. நான் இந்த 4 எக்ஸசைஸும் செஞ்சுதான் என்னோட பெல்லி ஃபேட்டை நான் ஃபுல்லா குறைச்சிருக்கேன். இப்போவும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பெல்லி ஃபேட் வந்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது, நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். பெல்லியில ஃபேட் தங்காம இருக்கும். இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 நாள்லயே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபேட் ஃபுல்லா குறையிருக்கு ஆல்மோஸ்ட் 95 டேஸ் எடுக்கும். இந்த எக்ஸசைஸை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கன்சீவா இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. சிசேரியன் பண்ணவங்க சிசேரியன் பண்ணதுலேருந்து 75 டேஸ்க்கு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பண்ணலாம். மற்றவங்க எல்லாருமே நார்மலா பண்ணலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். பெல்லி ஃபேட் குறைய இந்த 4 எக்ஸசைஸையும் கண்டினியூஸா 95 டேஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.